ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை. நீங்கள் மீனை கூட மறந்துடுவீங்க, ஆனால் அந்த வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரையை வந்து நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா மீனே வந்து தோற்றுரும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா முள்ளே இல்லாத மீனை சாப்பிட்ற ஃபீல் தான் உங்களுக்கு தோணும். ஏன்னா இது வந்து டேஸ்ட் அப்படி இருக்கும். இதில் வந்து நம்ம சீக்ரெட்டான ஒரு பொருளை வந்து சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். நம்ம வீட்டுக்கு பின்னாடியே பார்த்துட்டிங்கன்னா வாழைக்காய் மரம்லாம் இருக்குது. அதில் ஒரு 3 வாழைக்காய் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நீங்கள் கடையில் கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிக்கிங்க. நம்ம வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா மொந்தமான வாழைக்காவாக எடுத்துக்கணும். சின்னதாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பெருசாக வேணும். அப்போ தான் ஃபிஷ் ஃப்ரைக்கு நல்லா இருக்கணும். ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, இதெல்லாம் சேர்த்து வாழைக்காவை 2 பக்கமே கட் பண்ணி அதை வந்து வேக வச்சுக்கணும். வாழைக்காவை வந்து ஒரு 30% வேக வச்சு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, கருவாடு இருக்கு இல்லையா, ஒரு 5-6 கருவாடு வறுத்து ஒரு மிக்சியில் போட்டு நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த வாழைக்காய் ரெசிபிக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த கருவாட்டோட பொடி வந்து சேர்க்க போகிறோம். அது வந்து சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா மீன் சாப்பிட்ற மாதிரி ஃபீலாக இருக்கும். இப்போ வாழைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 பதத்தில் நல்லா வெந்துருச்சு. அதாவது தோல் உரிக்கிற அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப வேக விடக்கூடாது. இப்போ வாழைக்காய்க்கு வந்து தேவையான மசாலா வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், ஃபிஷ் ஃப்ரை மசாலா 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நம்ம வறுத்து வச்சு பொடி பண்ண கருவாடு வந்து அது சளிச்சு கொஞ்சமாக நல்லா எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு முட்டை முழுசாக வந்து அதையும் தட்டி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா வந்து நல்லா கலக்கணும். தேவைப்பட்ட தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. எங்கிட்ட தயிர் இல்லாதனால அது சேர்க்கல. தயிர் சேர்த்திங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு இந்த மசாலாவுக்கு மெயின் சுவையே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருவாடை வறுத்து பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதுதான் இந்த வாழைக்காய் வறுவலுக்கே டேஸ்ட்டு அல்ட்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வாழைக்காவை கட் பண்ண போகிறோம். நீங்கள் சிப்ஸுக்கு கட் பண்ணுற மாதிரி வாழைக்காய் வந்து கட் பண்ணக்கூடாது. இது வந்து கொஞ்சம் நல்லா மொந்தமாக கட் பண்ணணும். அதாவது நீங்கள் கடையில் மீன் கட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அதில் பாதி சைஸ்க்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து நீங்கள் மீன் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். சிப்ஸ் மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா மொந்தமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கிட்டேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் மீன் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்காக நடுவில் வந்து குட்டியாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ண வாழைக்காய் எல்லாத்தையுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த மசாலாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்து டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து வெயிலில் வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா காய வைக்கணும். இந்த மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கினா தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும். மசாலாவுக்கு அதிகமாக தண்ணிலாம் சேர்த்துறாதீங்க. நீங்கள் பஜ்ஜி மாவில் எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்க அந்த பதத்தில் இருக்கணும். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மசாலா பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காலை வந்து ஒட்டாது. அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே விட்டு, அதாவது உங்களுக்கு தண்ணியே விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம முட்டை தயிர் இது சேர்த்தாவே பார்த்திங்கன்னா மசாலா வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால் தண்ணியும் விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெயிலில் நல்லா காய வச்சாச்சு பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இந்த வாழைக்காய் எல்லாமே மறுபடியும் திருப்பி விட்டுறணும். ஏன்னா வந்து ஒரு பக்கம் மட்டும் காஞ்சிருக்கும், பின்னாடி பேக் சைடு இருக்கிறது காஞ்சிருக்காது. அதனால் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பின்னாடி திருப்பி வச்சு அதையும் வெயிலில் காய வச்சாச்சு. இப்போ காய வச்ச வாழைக்காய் எடுத்து ஒரு பானலில் பார்த்திங்கன்னா ஒரு தோசை சட்டியோ ஒரு தோசை சுடுற கல்லோ இல்லை ஒரு பானலோ எதுலையா ஒன்றில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் விட்டு ஒவ்வொரு வாழைக்காவை எடுத்து நீங்கள் அதில் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க, ஸ்பீடில் வைக்காதீங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க. வாழைக்காவை பொரிக்கிறதுக்கு அதிகமாக எண்ணெயெல்லாம் தேவைப்படாது. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் ஊற்றினீங்கனாவே ஒரு 3 வாழைக்காய்க்கு மேலேயே நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். ஏன்னா நம்ம வாழைக்காவை வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வேக வச்சு அது மசாலா அப்ளை பண்ணி வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம். அதனால் இது பார்த்திங்கன்னா எண்ணெயில் அதிகமாகவும் இழுக்காது. இந்த வாழைக்காய்க்கு சீக்கிரட்டான பொடியே என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு பொடி தாங்க. அதை வறுத்து நம்ம தூள் பண்ணி இதில் சேர்த்து இல்லையா, அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காயில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஃப்ளேவரு. இதை வந்து பிச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வாழைக்காவை சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் இருக்காது, மீன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் இதை செஞ்சு எங்கள் மாமியார் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்தேன். அவங்க வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. ஒரு சிலவங்க வந்து கருவாட்டு பொடிலாம் சேர்த்தா பிடிக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து அதை வந்து சேர்க்க வேணாம். வெஜ்ஜு பிரியராக இருந்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பொடியை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க.
மற்றதெல்லாம் நீங்கள் மசாலாலாம் சேர்த்து வாழைக்காய் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு மீன் சாப்பிடணும் போல் இருக்கும், ஆனால் மீன் வாங்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க இந்த வாழைக்காய் வந்து வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை கூட மறந்துடுவீங்க, ஆனால் வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரையை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் வீட்டில் வாழைக்காய் கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.